நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. பத்து விரல் மோதிரம் எத்துணை பாடகம் தண்டை கொலை சாமி பத்து விரல் மோதிரம் எத்துணை பாடகம் தண்டை கொலை
வரனை வச்சி அப்பனே கொண்டறிந்தேன் மால் மறு ஐயனே சூரன் சண்டை முடித்தோ ஆதி சுப்பிரமணியா வேல் முரு அமரர் சிறைகள் எல்லாம் மறுத்தோ அப்பனே ஆறு சடை வேல் முரு கால குரவல்லி
சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் சாமி தொட்ட கதை குறைகள் பாட குறைகள் பாட தொந்தி கணபதி அருள் புரிவார். சொன்ன கதை குறைகள் பாட நாங்கள் குறைகள் பாட சொற்கே சமரம் தருவார். சொக்கே சவரம் தருவா ஆமையா சொக்கே சவரம் தருவா. சாமி ஆதிவல்லி கையிலே ஆண்டவன் தான் பகவான் அரணாரோடு பார்வதி ஆனந்தமாயிருக்கும் போது ஆதி கையிலே அரணாரோடு பார்வதா தேவியுமாக இரு பேர்களுமே அன்போடு இருந்து வரும்போது இறைவனாகிய பகவான் 14 உலகத்தையும் படைத்து 224 புவனங்களையும் படைத்து 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சையவும் ஆண்டவன் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மக்களை படைத்தார். சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தையே உண்டு பண்ணினார். இந்த உலகத்திலே நாமல் அனைவர்களுமே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவன் நாமளுக்காகவே இந்த உலகத்தை படைத்தார். ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று உலகத்தை படைத்து அதிலே மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடுகள் அதனையும் படைத்து ஈயரொம்பு யானை முதல் என்ன உண்ணா மனுக்களோடு 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை ஆண்டவன் படைத்தார். இப்படி மண் உலகிலே மனிதர்களை படைத்தால் மட்டும் போராது. படைத்த மனுக்களுக்கெல்லாம் என் சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயற்றை கொடுத்தார். அந்த ஒரு சான் வயத்துக்கு பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? படைத்தார் சிவன் உலகம் எல்லாம், சாமி படைத்தார் சிவன் உலகம் எல்லாம் அவர படியிழக்க வேணும் என்று என் ஆளினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியல உரிய நல்லதினை எடுத்து அங்கே உலகம் எல்லாம் படியல மரக்கதினை எடுத்து மாநிலமும் படியல ஆளாக்கினை எடுத்து
தங்கை பார்வதியார் போடம்மா பகவான் எப்போ வருவார் என்று சொல்லம்மா தங்க நல்ல தாம்புல பாரிச்சால மலர் எடுத்து கெண்டியில் ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு தங்க தாம்பூலத்திலே பாரிச்சாத மலர்களை வைத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து கிருபை உள்ள பகவானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். களைத்த பகவானுக்கு களைப்பாரி கொடுத்தார். இளைத்து வந்த ஈசனுக்கு இளைப்பாரி கொடுத்து சக்தியோடு சிவனுமாக கையிலே குழுவிருந்து வருகின்றார்கள். அப்படி களைப்பாரி இளைப்பாரி கையிலே குழுவிருந்து வரும்போது மறுநாள் பொழுது விடிந்தது. ஆண்டவன் மறுபடியும் வடியிழக்கவே பயணமானார். பார்த்தால் பார்வதா தேவி, ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகமெல்லாம் வடியிழந்து வந்தார். இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? பார்வதி, எல்லோரும் என்னைத்தான் வணங்கி வருகிறார்கள் அம்மா. ஆண்டவா, எல்லா மக்களும் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீங்கள் அன்றாடம் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்தேன். ஆனா இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் காலையிலேயும் மாலையிலேயும் இரவும் பகலும் மரணமானால் யாரால முடியும்? காலையிலே தோன்றி வருகின்ற கதிரவன், மாலையிலே தோன்றுகின்ற சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? ஆகையினாலே என் வலது கண்ணை சூரியனாகவும் என் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்குகின்றேன் அம்மா என்ற ஆண்டவன் பகவான் சொன்ன போது அப்ப பார்வதி நினைக்கா, அப்படி நாகராஜனையே அழைத்த நாகக்கண்ணி அவள் முத்த முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடிப்பாள். ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் வடிப்பாள். அவளம் போல கண்ணீரை அவளம் போல கண்ணீரை நாகக்கண்ணி பக்கம் எல்லாம் வடிப்பாள். நாகக்கண்ணி
அந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் என்ன செய்கின்றார்? தவ பொருட்களை எடுத்து வைத்தார்கள். ஆமா கடைசியாகவே கோழி முட்டை வைத்து குண்டு ஊசியவே நாட்டி ஆமா ஊசி மனையின் மேல் இருபேர்களுமாகவே நின்று கொண்டு கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களையே செய்து வருகிறார்கள். செய்து வருகின்றார். அப்படி ஊசி தவங்களை செய்து வருகின்ற பொழுது ஆமையா ஒரு நாளல்ல 2 நாளல்ல இல்ல ஒரு வாரம் அல்ல 2 வாரம் அல்ல அதுமல்ல 12 வருட காலங்களாக ஆமையா இறைவனை எண்ணியே தவமிருந்து வந்தார்கள். ஆகா ஆண்டவன் சிவபெருமான் வந்தபாடில்லை. வரவே இல்லை. இறைவன் வராமல் இருந்த போது என்ன செய்கின்றார்? இறைவனை எண்ணியே அழுது புலம்பினார்கள். ஆமா எப்படி ஐயா? அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா நாதா அரகரா சிவசிவா அண்ணாமலை நாதா ஆமா என் உண்ணாமலை பாதகா பாதகா அநாதை ரட்சகா ஆவத்து குடையோனே உடையோனே ஈசா இறைவா வென்று என்று இறைவனின் திருநாமங்களை உச்சரித்து ஆமையா இறைவனின் திருநாமங்களையே உச்சரித்து ஆமா 12 வருடமாகவே தவம் இருக்க ஆமையா இவர் தவத்தினோட மகிமையாலே ஆடாத கைலாசம் ஆடுதையா செய்யுதையா நகலாத கைலாசம் ஆதி கைலாசம் அது நகண்டு வெல்ல ஆடுதையா அங்கே கைலாசோ ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது ஆமையா நகலாத கைலாசம் நகண்டு வெல்ல ஆட ஆடும்போது அப்பந்தான் ஆண்டவனாகிய பகவான் பார்த்தார். என்ன செய்கிறார்? நாகராஜ நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். கண்டார். கண்டும் காணாதவரை போலவே கடவுள் இருக்க ஆமா என்றைக்கும் போலவே அன்றைக்கும் ஆண்டவே அகிலமெல்லாம் அமுதலக்கவே பயண வைத்தார். பயண வைத்தார். பார்வதி சும்மா இருப்பாளா? இருக்க மாட்டார். ஆண்டவா ஐயா என்னைக்குமே நீங்க உலகமெல்லாம் வடியிலக்க போனா போனா பார்வதா தேவி நான் கையிலே ஒத்தையிலே இருக்கேன். ஆமா அதனால என்னையா? உங்களுடைய படியிழப்பை உமையவள் பார்க்க வேண்டும். வேண்டும் ஐயா. பகவானுடைய படியிழப்பை இந்த பார்வதி நான் பார்க்க வேண்டும். இறைவா இறைவா சிவனாருடைய படியிழப்பை சிவசக்தியால் நான் பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். ஏய் பார்வதி அம்மா என்னைக்குமே நான் தானே படியிழக்க போவேன். ஆமா இன்னைக்கு என்னோடு நீ வருகிறேன் என்று சொல்லுகிறாய் அம்மா. ஆமா உன்னை நான் அழைத்து செல்வதிலே ஒரு குற்றமும் இல்லை. இல்லையா? ஆன போதிலும் என்ன உலகத்தை ஒரு விதமாகவே படைத்து உள்ளேன். படைத்துள்ளேன். உலகத்தில் உள்ள மானிட மக்களை எல்லாம் நான் பல விதமாகவே படைத்து உள்ளேன் அம்மா. ஆமாம்மா. ஒருவரை கூனாக படைத்திருப்பேன். சரி. இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். படைத்திருப்பேன். கூன் குருடு செவிடு பேடு நொண்டி மூக்கரை. ஆமா குழந்தை உள்ளவர்கள் குழந்தை இல்லாத பேர்கள். இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்திலே பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது பார்வதி. ஆமா அவர்களுக்கெல்லாம் நான் ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை குழந்தை கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை எவ்வளவு? 21. ஓ 21. ஆமா அந்த காலம் ஒரு பைத்தியாரப்பே காலம். சரி 20 பிள்ளை 23 பிள்ளை 25 பிள்ளை வரைக்கும் பெற்றெடுத்தாங்க. ஆமா அந்த காலம் வந்து என்ன இந்த மாதிரி கட்டுப்பாடு கிடையாது. இல்ல இல்ல. ஆஸ்பத்திரி கிடையாது. இல்ல. குடும்ப கட்டுப்பாடு கிடையாது. அதுவும் இல்ல. குழந்தை கொடுக்கா கடவுள் கொடுக்காருன்னு சரி அதை மட்டுப்படுத்த தெரியாம ஆமா 23 பிள்ளை 24 பிள்ளை பெற்றெடுத்தாங்க அந்த காலத்துல. ஆமா அது ஒரு பைத்தியாரப்பே காலம். சரிதானே? ஆமா
அப்படி ஆண்டவனாகிய பகவானாகப்பட்டவர் என்னையா உலகத்துக்கெல்லாம் உன்னை அழைத்து போனேனையானா ஆனால் நீ பெண்ணா பிறந்தவா ஏழை மனம் கொண்டவா பார்வதி ஆமா சக்தியின் மனதோ இறக்க குணமுடையது ஆமையா அவருக்கு என்ன ஆச்சு இவருக்கு என்ன ஆச்சு ஆ அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்ட இருக்க மாட்டேன் என்னோடு வந்தா எனக்கு இடையூறு வந்து சேரும் சேருமம்மா பகவானோடு வந்தால் பழி மோசங்கள் வந்து சேரும் பார்வதி ஆமா அதனால நீ படி இழக்கும் இடத்துக்கு வர வேண்டாம் கையில அமர்ந்துரு அமர்ந்துரம்மா அப்படின்னு சொன்னா சொல்லி பார்த்த சரி பார்வதி சொன்னா என்ன சொல்லுகிற நான் உங்க கூட வரும்போது எதுவுமே பேச மாட்டேன் நான் பேச மாட்டேன் படி இழந்து முடிக்கிறது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன் நான் மறுவார்த்தை பேச மாட்டேன் ஆண்டவா ஆண்டவா பார்வதி ஆ, உன் வாயினால் சொன்னா உன்னை நான் நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் உங்க அண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தால் ஆண்டவனோடு வரலாம் என்று சொல்ல சொன்ன போது இவ்வளவுதானா ஆ, எங்க அண்ணன் கோபால கண்ணை மேல சத்தியமா சத்தியமா உங்க கூட வரும்போது படியிருந்து முடிக்க வரைக்கும் நான் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன் நான் பேச மாட்டேன் ஐயா ஆணையிட்டு கொடுத்து வாப்போட்டு சட்டங்களை வாங்கி வாங்கி கொண்டு அந்த பகவானும் பார்வதா தேவியுமாக ஆமையா அவர்கள் எப்படி வருகின்றார் தெரியுமா எப்படி வருகின்ற சாமி நாளை நல்லதனைய கொண்டு அவன் நாளை நல்லதனைய கொண்டு அவர் நாடு எங்கும் வருவார் உரிய தினைய கொண்டு உலகமெல்லாம் வருவார் அவர் மரக்கதினையை கொண்டு மரக்கதினையை கொண்டு அவர் மாநிலமும் வருவார் அவரை உயிரும் தப்பிடாமல் இழந்து வாரார் அடைத்தவனோ தப்பிடாமல் அந்த படி இழந்து வாரார் உயிரும் தப்பாமல் இறைவனும் பார்வதியும் படி இழந்து முடிக்க ஆமையா பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பு நான் களைப்பாச்சு ஆண்டவா ஐயா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு உங்களோட நான் முதன்முறையா படி இழக்க வந்தேன் ஆமா என்னால நடந்து வந்ததுனால களைப்பா இருக்குது ஐயா இருக்கு ஐயா அதனாலே கொஞ்சம் நாமல் இலைப்பாரி விட்டு கைலாசத்திற்கு போவோம் போவோம் என்று ஆட்டு வண்டி சம்மதித்து சரி கண்ணு கெட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருச்சகத்தை கண்டார்கள் கண்டார்கள் ஆல விருச்சகத்தை கண்ட உடனே என்ன பார்வதி வேகமா போய் ஆலமர தடியிலே அமர்ந்திருந்தாள் நான் நினைல அமர்ந்தாள் ஆலமர தடியில் அமர்ந்தாளே சும்மா இருக்காளா இருக்க மாட்டல்ல மரத்தையே சுத்தி 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 பார்க்க சுத்தி சுத்தி பார்க்க அங்க மரத்துல என்ன தெரியுது என்ன தெரியுது கீழே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கிறது ஆமா மரத்துக்கு மேல ஒரு சின்னஞ்சிறிய பாலகை ஆ, ஒரு 10 வயசு இருக்கும் இருக்கும் நான் இருக்கேன் பாரு இந்த தம்பி 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 இந்த மாதிரி ஒரு பையன் சரிதான் முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பையே வெட்டி கொண்டிருந்தான் அவன் வெட்டுதான் அத்தா பார்வதி என்ன ஐயையோ என்ன புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகன் மாலகன் இவன் முனிக்கொப்புல உட்கார்ந்தா அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான் ஆஹா கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான் நான் சேர மாட்டான் தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவான் அல்லவா ஆமா இப்பொழுது இந்த பாலகனை காப்பாற்ற வேணும் என்று வேண்டும் என்று ஆண்டவா ஐயா அதோ பாருங்க என்னது சின்னஞ்சிறிய பாலகை முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுகின்றான் ஆமா அவன் பிறண்டு விழுந்தா பெட்டி வச்சுத்தானே பிறக்கணும் ஆமையா தரையிலே விழுந்தா அவன் தாய் தகப்பனுக்கு போய் சேர மாட்டான் ஆண்டவா அல்லவா அதனால இப்பவே நீங்க போய் பிள்ளையின் உயிரை காப்பாற்றி கொண்டு வாங்க ஆமா வாங்க ஐயா பார்வதி என்ன என்னோடு வரும்போது நீ என் வாயை திறக்க மாட்டேன் மறுவார்த்தை பேச மாட்டோம்னு சொன்னிய சரி இப்ப இந்த பிள்ளைய காப்பாத்துன்னு சொன்னா என்னால எப்படி முடியும் அதானே அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா கீழே விழுந்தாலும் வாழ்ந்தே தீருவான் நான் தீருவேன் சாகணும்னு விதி இருந்தா மேல இருந்தே செத்து போவான் பார்வதி ஆமையா அவன் விதி எப்படியோ அப்படித்தான் நடக்கும் அதேதான் அதேதான் அப்படின்னு உடனே என்ன பார்த்தா பார்வதி என்ன சொல்லுகிறாள் நீங்க மட்டும் பிள்ளைய காப்பாத்தல காப்பாத்தல் உங்க சொன்னா கூட ஒரு அடி எடுத்து நான் வைக்க மாட்டேன் ஆமையா ஆமா சரி பார்வதி சரி நான் பிள்ளைய காப்பாத்துவேன் அப்படியா அந்த பாலகை வெட்டு முடிந்து கீழே வந்தானையானா ஆனால் அவன் கீழே விழும்போது சரி என்ன பத்தா அம்மான்னு விழுந்தா சரி பார்வதி நீ போய் காப்பாத்து காப்பாத்து என்ன பத்தா அப்பான்னு விழுந்தா விழுந்தா
ஆண்டவன் நான் போய் காப்பி ஆத்துவேன். காப்பியா காப்பாத்த போறேன். அப்படி விவரமா சொல்லு. நீ காப்பியை குடி. குடிச்சுட்டா போச்சு. காப்பியா டீயான்னு தெரியல. என்ன விவரமா பைய கட்டிய. அதனால ரெண்டு பேர்களுமே பேசி முடித்தார்கள். முடிவு பண்ணாரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட வாங்கி ஓங்கி 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 வெட்டுனா. கடைசியில வெட்டு முடிந்தான் கீழே வந்தான். ஏ சண்டாள, என்ன பத்தா அம்மான்னு சொல்லி இருந்தா பார்வதி காப்பாத்திருப்பா. என்ன பத்தா அப்பான்னு சொல்லி இருந்தா பகவான் காப்பாத்திருப்பாரு. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அப்ப என்னதான் சொல்லியிருப்பான்? அந்த அறியாத பாலகம் கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும்போது என்ன சொல்லிருப்பான்? அம்மானு சொல்லல, அப்பான்னு சொல்லல. அப்புறம் என்ன சொல்லிருப்பான்? கீழே விழும்போது அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. சொல்லவில்லை. அப்ப என்ன சொல்லிருப்பான்? ஒருவேளை என்ன சொல்லிருப்பான்? என்ன சொல்ல? இதத்தான் நீங்க சொன்னீங்களேன்னு கேட்டேன், கவனிக்க மாட்டேங்க. என்ன சொன்னாவோ? நமக்கு வீட்டுல பாத்துட்டு பரவாயில்ல. சித்தினா ஏன் உன் வீட்டுக்காரியா போறா? அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. நான் சேத்தேமனா பாக்கச்சனைய போக்கல சேத்தேம்னு விழுந்தான், செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில இருக்கான். வாயில என்ன இருக்கு? வாயில என்னது? பல்லு இருக்கு, நாக்கு இருக்கு. பல்லு நாக்கு இருக்கு. அப்ப வாழ்க்கை வாயிலன்னா என்ன அர்த்தம்? அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். கள்ளத்தி கீழே விழுந்தாலும் எம்மான்னு விழுந்துடணும், இல்ல எப்பான்னு கீழே விழணும். நான் செத்தேனும் அப்படின்னு அப்புறம் அதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால அவன் கீழ் விழுந்தா செத்து போனான் பார்வதி. வா நாமல் இருவேரும் கைலைக்கு போவோம் என்று சொல்லி அந்த ஆண்டவனும் பார்வதியும் ஆண்டவனும் பார்வதியும் அவரை நாங்களும் கவலையா நாளன் சிவன் வாரபோது நாகமுடி ராஜமன்னன் நாகக்கன்னி வெண்கொடி அவம் இருந்து வாரா அவம் இருந்து வாரபோது அத்தாள பார்வதியா நாகராஜனும் நாகக்கண்ணையும் பிள்ளைக்காக